பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கு. ஆவியானவர் நம்மத்தில் ஆசைப்பாடு தேவ பிரசனத்தினால் இந்த இடத்தை கர்த்தர் மூடும்படியா எல்லாரும் நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை விளக்காய்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்கள் ஆராதனை தலைவராக வந்து அமரும்படியாக செபிக்கிறோம். எல்லா தடைகளே இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நாங்கள் தொழுது கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வசனம் சகலவற்றை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாடல் ஆராதனையே சோன் நடத்துவார். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன் என்ற பாடலை பாடி உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். 225 பாடல். இந்த கால வேளையில ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா என்ற பாடலை பாடி உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாழம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்ன நாவல் தீர்த்திடும். நீச்சலாழம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்ன நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோ போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோ போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாட மூழ்கிய நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்ன நாவல் தீர்த்திடும். நீச்சலாட மூழ்கிய நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்ன நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று
சாட்சியாக எம்மை நிறுத்தும் எண்ணெய் அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் எண்ணெய் அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாட மூழ்கிய நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீட்டிடும் நீச்சலாட மூழ்கிய நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீட்டிடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என முத்திரை போடும் ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோம் தேவபுத்திரர் என முத்திரை போடும் எண்ணெய் அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் எண்ணெய் அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும் நீச்சலாட மூழ்கிய நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் நீச்சலாட மூழ்கிய நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே 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 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமே கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம் எழும்பி ஆராதிப்போம் எழும்பி நன்றி நன்றி ஆண்டவரே எல்லாருமா எழும்பி நின்று ஆண்டவரே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி கேட்போம் வாஞ்சியோடு தாகத்தோடு தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே என் மேல் இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதிப்போம் எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி லெட்ஸ் வர்ஷிப் தி லார்ட் அரமா ஷகல ரபோ ரந்தரபோரி அந்தரபா ஹalleluya hallelujah hallelujah thank you lord ஆண்டவரே ஜெப வேண்டுதலிலே தரித்திருக்கத்தக்கதாக தேவ மக்களாய் நாங்கள் எழும்ப ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண ஆவியானவரை இப்போது எங்களை ஒரு விசை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே மரதா ரபௌரி அந்தரபா hallelujah 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 glory Jesus நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு பின்மாரின் அபிஷேகம் இந்த காலவெளியில நம்முடைய மத்தியில ஊற்றப்பட வேண்டுமா இந்த காலவெளியில இந்த பின்மாரின் அபிஷேகத்தினால நாம் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வாராக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே ஆண்டவரே உம்முடைய வல்லமையால நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே தேவரீர் உமக்கு நன்றி ஆண்டவரே ஆவியானவரே ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவே பின்மாரின் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவரீர் உமக்கு நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர்களும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர்களும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் உலர்ந்த எலும்புகளை உயிர்த்தெழச் செய்கிற தேவன் எங்க சபையை உயிர்ப்பிக்க தந்திடுமே. தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். ஒரு சேனை எடுப்பது அதிகாரம் தந்திடுமே. தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடவே. கர்மேல் ஜெபவேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன். ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஆவியின் அனுபவம் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலையின் மேலே ஒரு ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே,
பெருங்காற்றாக வீசிடுமே. ஓ ரபா ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். இந்த இடத்தில் ஒரு சேனை எழும்பிடும். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய ஒரு சேனையாக மாறுமாண்டா. இங்கே நிற்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் இறங்கணுமே. அதிகாரம் தந்திடுமே. தீர்க்க தரிசனம் உரைத்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கரங்களை தட்டி அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னிநாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கரங்கள் உயர்த்தி ஓ சிவநதி என் மேல் பாய்ந்தோடும். ஆண்டவரே புரண்டோட வேணும் ஆட்சேபிக்கிறோம். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு வல்லமையை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அபிஷேகநாதரே, உம் அபிஷேக தைலத்தால எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. அப்படி எல்லாருமா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் அவன் தாடி வடியா அங்கி வடியா இறங்கி ஆண்டவரே வடிந்தது போல அந்த அபிஷேகம் நம்ம மேலே இந்த காலையில் நல்ல கைகளை உயர்த்தி வாஞ்சையோடு கேட்போம். ஆரோன் சிரசில் அந்த அபிஷேகம் ஆண்டவரே நம்ம எல்லா ராஜாக்களும் லேவியருமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறார். ராஜரீக ஆசாரிய கூட்டம் கைகளை தட்டி ராயல் priesthood. ரபா ஷகலா ரபா ரிபாதா ரபா ரது ரமாரி அந்தர கபலா ரபா ஷிகரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அபிஷேகநாதரே, உம் அபிஷேக தைலத்தால் என்னை நிரப்பும் என்று பாடுவோம். Thank you, Lord. பலத்தின் மேல் பலனுடைய அபிஷேகநாதரே, உம் அபிஷேக தைலத்தால் பலத்தின் மேல் பலனடைய உம் அபிஷேகம் ஊற்றிடும். எல்லாருமே கேட்போமா? கைகளை உயர்த்தி அபிஷேகநாதரே, உம் அபிஷேக தைலத்தால் பலத்தின் மேல் பலனடைய உம் அபிஷேகம் ஊற்றிடும். நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்னே ஈரங்கட்டும். எல்லாரும் கைகள் உயர்த்தி வாஞ்சையோடு அப்படி ஒரு அபிஷேக தைலத்தை அவர்கள் செய்து இந்த அபிஷேக தைலத்தினாலே ராஜாக்களை ஆசாரியர்களை அபிஷேகித்தார்கள். ஓ க்ளோரி, க்ளோரி. என்னே ஈரங்கட்டும். அபிஷேகநாதரே, உம் அபிஷேக தைலத்தால் Thank you, Holy Spirit. பலத்தின் மேல் பலனடைய உம்
அபிஷேகமூற்றிடும் அபிஷேகநாதரே உம் அபிஷேக தைலத்தால் வெள்ளத்தின் மேல் வெள்ளநடைய உம் அபிஷேகமூற்றிடும் அதிகாரம் பெற்றிட அபிஷேகமூற்றுமே இயேசுவின் இரத்தத்தால் அதிகாரம் பெற்றிட அபிஷேகமூற்றுமே நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா அபிஷேக தைலம் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும் அபிஷேகநாதரே உம் அபிஷேக தைலத்தால் வெள்ளத்தின் மேல் வெள்ளநடைய உம் அபிஷேகமூற்றிடும் அபிஷேகநாதரே உம் அபிஷேக தைலத்தால் ஆமென் ஆண்டவரே வெள்ளத்தின் மேல் வெள்ளநடைய உம் அபிஷேகமூற்றிடும் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட உங்களின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவித்திட உம் நாமம் சொல்ல ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூற்றுமே உம் நாமம் சொல்லிட ஜனங்களை சேர்த்திட அபிஷேகமூற்றுமே கரங்களை உயர்த்தி ஆமென் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அந்த அபிஷேக தைலத்தை எங்கள் மேலே ஊற்றி விடுங்க ஆண்டவரே இறங்கட்டும் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும் அபிஷேகநாதரே எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாருமா வாஞ்சியோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம் தாகத்தோடு ஆண்டவர் ஊற்றும்படி ஆமென் ஒரு அபிஷேகம் என் மேல் வேண்டும் ஆண்டவரே இந்த அபிஷேகம் இல்லாமல் என்னால உலகத்தில் அபிஷேகநாதரே உம் அபிஷேக தைலத்தால் வேலத்தின் மேல் நடைய உம் அபிஷேகம் ஊற்றிடும் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி உம் அபிஷேக ஊற்றிடும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதியாந்தரமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா thank you Lord நன்றி ஆண்டவரே கரங்களை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கும் போது அபிஷேக தைலம் மேல் ஊற்றப்பட ஆண்டவரே நறுமண பொருட்கள் ஒலிவ எண்ணெய் அதை சேர்த்து தான் அபிஷேக தைலத்தை ராஜாவுக்கும்
அப்படி ஒரு அபிஷேக தைலம். ஆசாரியனுக்கும் அதே விதமாக தான் அந்த அபிஷேக தைலத்தை கூட்டுவார்கள். ஆண்டவருக்கு சோதரம். அதை வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்த முடியாது. அப்படியே பயன்படுத்தினா அவன் சபிக்கப்பட்டு போவான். இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண வந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் ஊற்றப்பட அந்த அபிஷேக தைலமா ஆண்டவரே எங்கள் மேல் ஊற்றும் ஆண்டவரே. சோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செய்திக்கு கடந்து போக முடியா நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4-8 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுக்கு அதை பிட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயம் திறக்கப்பட்டவர்களால் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க, ஏற்றுக்கொள்ள, கீழ்ப்படிய ஆவியானவருக்கு எங்களை விட்டு கொடுக்க உதவி செய்யும். நீர் பேசும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை எப்போது வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றால், யோவேல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பதாக யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அதை சொல்லியிருக்கிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இன்றைக்கு இந்த அபிஷேகம் இல்லாம திருச்சபை போக முடியாது. அபிஷேக திருச்சபையாய் ஒவ்வொரு சபையும் மாற வேண்டும். ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினால தம்முடைய சீஷரோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இது சபைக்கும் சீஷர்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிக அவசியமானது. பழைய ஏற்பாடு உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை, இந்த பக்கங்களுக்குள்ளே செல்லும்போது அப்புதிய ஏற்பாடு தன் முதல் 2 வாக்குத்தத்தங்களை பிரமிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 வாக்குத்தத்தங்கள் பிரமிக்கக்கூடியத்தக்கதான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் மூலமாக அவர் வழங்குவதை நாம் பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இந்த 2 வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ முதலாவது ரட்சிப்பு. பிறகு அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த 2 வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆமேன். அதாவது ரட்சிக்கப்படுவது, அபிஷேகம் பெறுவது 2 காரியங்கள்
புதிய ஏற்பாட்டில் இந்த 2 வாக்கு தத்தங்கள் மிக அவசியமாக இருக்கிறது. இது இப்போதல்ல, அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷர்கள் கூடி வந்திருக்கிற நேரத்தில் அவர்கள் மத்தியில் இருக்கும்போது இந்த காரியத்தை முக்கியப்படுத்தி பேசுகிறார். ஆமேன். அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான். அது என்னத்துக்காக கொடுத்தாரு? அவர் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் கொடுத்தார். அதுதான் இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வாக்குத்தத்தமாய் மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வாக்குத்தத்தம் மத்தேயு 3:11 அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த அபிஷேகம் என்று நாம் பொதுவாக சொல்கிறோம், அனாயிண்டிங் அல்லது அபிஷேகம். அதை சரியான விதத்தில் நாம் வேதத்தின்படி பார்ப்போம்னா பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இப்போ இங்கே அன்றியும் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான். முடிஞ்சிருச்சு. நீங்க ரட்சிக்கப்படும் போது ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க. ஆமேன். எடுத்துட்டு உங்களோட பேசிட்டு இருக்கிறோம். எடுக்கிறதுக்கு இன்னும் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோட நான் பேசல, ஆண்டவர் தான் பேசணும். எடுக்காத தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களோடு ஆவியானவர் தான் பேசணும். இது சபையினுடைய 2 முக்கியமான அம்சங்கள். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமாக சொன்னார். அதை தான் இங்கே மறுபடியும் அவர்களுக்கு சீஷர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். ஏனென்றால் மத்தேயு 28:19-20 நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லும். நல்லா ஆமேன் சொல்லும். ஏன்னா சபையில் போதிக்கப்படணும். உபதேசம் மிக அவசியம். அப்போஸ்தலர் 2:42 ஆண்டவர் சொல்கிறார், அப்போஸ்தல உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியா தரித்திருக்கணும். ஆசிலேஷன் இல்லை, அப்படி குந்தி குந்தி நடக்கிறது இல்லை, விழுகிறதும் எழுகிறதுமா இல்லை. நிலையான ஒரு வாழ்க்கை, நிலவரமான ஆவியை என்னில சிருஷ்டியும் ஆண்டவரே. நாட் ஃபாலிங் அண்ட் ரேசிங். நிலைச்சு நிற்கணும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கணும், அந்த அபிஷேகத்தில் நிலைத்து நிற்கணும். என்றைக்கோ ஒரு நாள் ஒரு அபிஷேகத்தை பெற்றுவிட்டு மறந்து போகிற காரியம் அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதற்கு பிறகு என்ன சொல்றாருன்னா காத்திருக்க வேண்டும். ஆமேன். முந்தைய காலத்தில் பெந்தெகோஸ்தே சபையில் கூட காத்திருப்பு கூட்டம் என்று இருந்தது. இன்றைக்கு அது கூட இல்லை. என்ன ஒருத்தர் கேட்டார், அது என்ன காத்திருப்பு? அன்றைக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியான் ஊற்றினான். இப்போ இவங்களை கூட டெம்பரரியாக லூக்கா 24 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள. அது டெம்பரரி. until this anointing comes upon them, until the day of Pentecost. அந்த பெந்தேகோஸ்தே நாள் வர வரைக்கும் ஒரு தற்காலிகமாக ஆண்டவர் அவர் மேலே ஊதினார். அது பெர்மனன்ட் அல்ல. ஓரிடத்துல 120 பேரும் ஒரு மனமாய் கூடினார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதாவது இந்த உபதேசம் தான் சபைக்கு மிக முக்கியம். இங்கே இந்த உபதேசம் கொடுக்கப்படலைன்னா வேற எங்கேயும் உங்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்ல மாட்டார்கள். வித்தியாசமான உபதேசங்கள் ஏராளமாக இன்றைக்கு பெருகி இருக்கிறது. இந்த அபிஷேகம் வித்தியாசமாக விசுவாசிகள் மத்தியில், ஊழியக்கார் மத்தியில் புரிந்து கொண்டதுனால அந்த ஒரு சில காலங்கள் பாழா போச்சு சபை. இந்த கொரோனா பீரியட்லேருந்து, லாக்டவுன்லேருந்து ஒரு போன வருஷம் வரைக்கும் இந்த ஆட்டம் பாட்டம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அப்படி
ஆடணும் பாடணும் எல்லாம் ஆண்டவர் விழச் செய்தார். விழுந்து போனான். அவனுக்கு உதவி செய்து போனவனும் விழுந்து போனான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டில் இந்த 2 உபதேசங்கள் அஸ்திபாரமான அடிப்படையானதால் சாத்தான் இந்த உபதேசங்களுக்கு விரோதமாய் கடும் குளறுபடி பண்றான். எது? இந்த மத்தேயு 1:21, மத்தேயு 3:11, அக்னியினால பரிசுத்தாவினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள் குழப்புறான். கடும் குளறுபடியை உண்டாக்கி அவன் அப்படி பண்றதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஆச்சரியமா? ஏன்? அவன் வேலையை அவன் செய்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரன், நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நமக்கு சொல்லப்பட்ட வேலையை செய்யறியோ இல்லையோ, பிசாசு கரெக்டாக செய்கிறான். பிசாசு எவ்வளோ நேரம் வேலை செய்கிறான்? நம்ம தூங்கிடுறோம்ல, ராத்திரியில் நல்லா தூங்கிடுவோம். அப்போ சும்மா இருக்கிறான்னா, அப்பவும் ஏதாவது ஒரு கனவோ நினைவோ இல்லை, சப்கான்ஷியஸில் சம்திங் இஸ் டாக்கிங் டு அஸ் இல்லை, ஆழ் மனது பேசிக்கிட்டே இருக்கிறான். தாவீது சொல்கிறார், நான் அப்படியே தூங்கினாலும் நீர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரும் பேசுகிறாரு, பிசாசும் பேசுகிறான். இந்த அடிப்படை சத்தியம் அதை நாம் கை கொள்ள முடியாதபடி சாத்தான் இந்த உபதேசத்துக்கு விரோதமாக ஏராளமான குளறுபடியை பண்ணி வச்சிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் பாவத்தின் வலிமையிலிருந்து நாம் விடுபட்டு பூரண ரட்சிப்பை அடையணும்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இணையா வேற ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? நாம் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்ல. எல்லாரும் அப்படின்னா யூ டிசைர் டு. இப்போ கொஞ்ச நாள் நான் பாடுறதில்ல. ஓ தேவனாதியே என்மேல் புரண்டோடு, ஓ தேவனாதியே என்மேல் பாய்ந்தோடு, ஓ தேவனாதியே என்னில் நெறிந்தோடு. என் ஜெபம் அதான். ஓ ரிவர் ஆஃப் காட் ஃப்ளோ டவுன் ஆன் மீ, ஃப்ளோ அவுட் ஃப்ரம் மீ. இப்படி பாடின நாட்கள் இப்போ மேலேயும் வர மாட்டேங்குது, உள்ளேயும் வர மாட்டேங்குது, புரண்டும் வர மாட்டேங்குது, ஒன்றுமே வர மாட்டேங்குது. அமைதியாக இருந்த ஜெபம் இல்லை. ஜெபிக்க கூட ஆவியானவருடைய ஒத்தாசை வேணும். ஜெபத்துக்கு வரலன்னா ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த இரு மேன்மையான பிறப்பு உரிமை, பர்த் ரைட். ஆமென். பாவ மன்னிப்பும் அக்கினியினால ஞானஸ்நானம் பெறுவது, திஸ் இஸ் அவர் பர்த் ரைட். தெரியுமா? அது பிறப்புரிமை. இந்த இந்திய நாட்டில், இந்தியாவில் பிறந்திருந்தால் தான் பிறப்புரிமை. யூ ஆர் a citizen of India. நீங்கள் இந்த ரெண்டையும் பெற்ற பிறப்புரிமை உடையவர்களாக இருந்தால் பரலோகத்துக்கு சொந்தக்காரர். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த அபிஷேகத்தை பெற முடியாதபடி பிசாசு பல விதத்தில் முயற்சிக்கிறான். பல விதமான ராங் தியாலஜி. இது இப்படி தான் பெறணுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த மத்தேயு 3:11, மார்க் 1:8, லூக்கா 3:16, யோவான் 1:33, யோவான் அப்போஸ்தலர் 1:5, இந்த வாக்குத்தத்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. இப்போ நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மத்தேயு 3,
11, மார்க்கு 1:8, லூக்கா 3:16, யோவான் 1:33, அப்போஸ்தலர் 1:5. நம்ம அதை தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த 2வது அதிகாரத்தில் இது அத்தனையும் நிறைவேறினது. எப்போ நிறைவேறினது? ஆண்டவர் 4வது வசனத்தில் 5வது வசனத்தில் அவர் சொன்னார், ஆகையால நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னத்தில் கேள்விப்பட்ட, என்ன சொல்றாரு, நீங்க ஜலத்தினால யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தா, நீங்கள் சில நாட்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஒரு ஆமேன் சொல்லிடுவோமா? இன்னொரு ஆமேன் சொல்லிடுவோமா? இன்னொரு ஆமேன் சொல்லிடுவோமா? இது ஒரு பெந்தெகோஸ்தே முறை இல்லை, சும்மா உங்களை உற்சாகப்படுத்த ஆவியானவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற வேண்டும், அக்கினியினால ஞானஸ்தானம் பெற வேண்டும். அதை தான் இந்த 5 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், அப்போஸ்தலர் 5 புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறினதை பார்க்குறோம். எப்போ? பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்துல ஒரு மனமாக கூடினார்கள். 2வது வசனம், அவர்கள் கூடி வந்திருந்த போது பலத்த காற்றடிக்கும் முழக்கம் போல, காற்று இல்ல, அப்படி அந்த காற்றடிச்சா இப்படி சத்தம் வருமோ அப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கு ஏலிம் அப்போஸ்தலிக் காஸ்பல் சர்ச்சில் ஆவியானவர் இறங்கணும். காற்று அடிக்கிற முழக்கத்தை போல வானத்திலிருந்து சடுதியாய் வானத்திலிருந்து ஒரு முழக்கம். அங்க கூடி வந்த அந்த எல்லார் மேலையும் ஒரு ஆமேன் சொல்லிடுவோம். எல்லாம் ஆமேன் சொல்லிடுவோம். எல்லார் மேலையும் இன்றைக்கு அபிஷேகம் பெறாம நான் போக மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். வாசிங்க சிஸ்டர். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல, எதுவுமே அங்க இல்ல, அது போல. இன்றைக்கு நாம் அதை காட்டுறதுக்கு நம்ம படம் காட்டும்போது ஒவ்வொருத்தர் தலைமையில ஒரு அக்னி நாக்கு இருக்கிறது போல காட்டுறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அக்னி அபிஷேகத்தை கர்த்தர் சொல்றார். பரிசுத்த ஆவியினால அக்னியினால அவர் ஞானஸ்தானம் கொடுப்பார். எனக்கு பின்னால வருகிறவர் அவர் என்னிலும் வல்லவர் என்று யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி வாசிங்க சிஸ்டர். அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த 2வது அதிகாரத்தில் இது நிறைவேறுகிறதா இருக்கிறது. இந்த 5 புத்தகங்களில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் முக்கியத்துவத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமென். நான் சொன்னேனே, மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான், அப்போஸ்தலர், இந்த 5 புத்தகத்தில் இந்த அபிஷேகத்தை குறித்து சொல்லப்படுகிறதை, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிப்பிடுகையில் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் வருவார், 4வது வசனம் என்று கூறினார். அப்போஸ்தலர் 1:5-8 அப்புறம் வாசிக்கலாம். இந்த வசனங்களை ஒப்பிட்டு பார்ப்போமானால், தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பூமியை நோக்கி பாய்ந்து வரும் ஒரு நீர்வீழ்ச்சி. ஆமென். நீர்வீழ்ச்சி எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழில் சொன்னால் தெரியாது, கையை உயர்த்தி காட்டுங்க, உங்களை தான் கேட்குறேன். நீர்வீழ்ச்சி எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபால்ஸ் அப்படின்னா மேலேருந்து கீழே ஊற்றுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பெரிய உயரமான மலையிலிருந்து ஊற்றும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து பூமியை நோக்கி பாய்ந்து வருகிற ஒரு அபிஷேகம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நீர்வீழ்ச்சியில் நாம் சம்பூர்ணமாக மூழ்கி அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னாங்க. அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 16:15 கொஞ்சம் வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இப்படி இயேசுவானவர் கட்டளையிட்டதினால அவர்கள் போவதற்கு முன்பதாக உன்னதத்திலிருந்து வரும் பெலனால தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்க எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் தற்பிக்கப்படாமல் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு செல்லக்கூடாது. ஆனால் பெரும் துயரம் என்னவென்றால், இன்று அநேக விசுவாசிகள் அந்த அபிஷேகத்தை பெற வாஞ்சியே காணும். ஆண்டவர் சொல்ற, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது ஆவியை பெற்றீர்களா என்று பவுல் கேள்வி கேட்கிறார். அப்படிதானே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8:1-2 பிறகு அப்போஸ்தலர் 19, அப்போஸ்தலர் 8:14 ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் பிறந்து தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு ஒருவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமலே இருக்க முடியும். பரிதாபம். ஞானஸ்தானம் பெற்றீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, உண்மைதான். ஆனால் அபிஷேகம் பெறாமலேயே வாழ்க்கையை ஓட்டலாம், ஊழியத்தை கூட ஓட்டலாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்படி அவர்களை இயேசு கிறிஸ்து வழி நடத்துகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 10:19-1-7 வாசிப்போம். எபேசுக்கு பவுல் வந்தபோது அவன் கேட்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள். அப்போஸ்தலர் 19:1-7. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. ரொம்ப பரிதாபம் இல்லை? இன்னைக்கு இப்படி ஏலிம் அப்போஸ்தலிக் சபையில் இங்கே இருக்கிறவங்க யாராவது சொன்னீங்கன்னா, ஆண்டவர் என்னதான் கேள்வி கேட்பார்? கேள்வி கேட்க மாட்டார், அடிப்பார். அடிப்பாரா பாஸ்டர்? ஒரு அடியில் சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. அணில அநேக அடிகள். சொல்லணையா? சொல்றது என்னுடைய கடமை. கண்டிப்பா சபைக்கு நான் உபதேசம் பண்ணணும். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணு என்று அந்த அனுப்பப்பட்ட சீஷர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு. The church should be filled with the anointed by the Holy Spirit. இப்போ வாசிங்க சிஸ்டர். கேள்விப்படவே இல்லை. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஆமென். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் வாசி. நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா? பெறலன்னா இப்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். பவுலின் கேள்வி குறைந்தது 3 சத்தியங்கள் நமக்கு போதிக்கிறது. பரிசுத்த ஆவியை பெறாமல் ஒருவர் விசுவாசியாக முடியும். இயேசுவை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை பெறுவது தானாக நடந்துவிடும் என்று சில உபதேசம் சொல்லுகிறது. அபிஷேகத்தை பெறணும். நீங்க விசுவாசிகள் ஆன போது அபிஷேகத்தை பெற்றீங்களா என்றார். ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தானாகவே ஆட்டோமேட்டிக்கலி பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டான் என்று இருந்தா பவுல் அந்த எபேசு பட்டணத்தில் போய் கேட்டிருக்க மாட்டார். யாரை பார்த்து கேட்டாரு? சீஷர்களை பார்த்து. அப்படின்னா விசுவாசிகளை பார்த்து. சீஷர்கள் மூலமாக சீஷரான, அப்போஸ்தலர் மூலமாக சீஷரான. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை நாம் பெறணும். ஆண்டவருக்கு மகிமை. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா அல்லது இல்லையா என்பதை திட்டமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆமென், ஆமென். நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றோமா இல்லையான்றத நமக்கே தெரியும். ஆமென்.
தெரியுமா தெரியாதா? விசுவாசிப்பதற்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இடையே தாமதம் தேவையில்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டு விசுவாசியான பிறகு ஞானஸ்தானம், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் ஞானஸ்தானம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது அப்படின்னா ஞானஸ்தானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா இல்லையா? இல்லைன்னா இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். 19:5-6 நீங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே ஊற்றப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆவியின் வரங்கள், ஆவியின் கனியை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றாதான் ஆவியின் கனி. கலாத்தியர் 5:22 ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்கள் 1 கொரிந்தியர் 12 இங்கே வாசிக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பரிசுத்த ஆவியை நாம் பெறும்போது அந்த ஆவியின் கனியானது நம்முடைய குணாதிசயத்தை மறுரூபப்படுத்துகிறது. ஆவியின் கனி நம்முடைய குணாதிசயத்தை, எனக்கு மூக்கு மேலே கோபம் வரும் பார், முன்னால் நான் பார்த்துருக்கேன். அது என்னன்னு எனக்கு தெரியல, மூக்கு மேலே கோபம் வருது. ஆனால் சிலருக்கு இந்த மூக்கு, இந்த முனமை இருக்குது பாருங்கள், இங்கே மாத்திரம் அப்படியே புள்ளி புள்ளியாக வேர்த்துரும். அப்படின்னா அவ்வளோ கோபம். ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆனால் மூக்கு மேலே கோவம்னு சொல்ல, நான் வேர்க்குது இருக்கலாமா பிரதர்? பிரதர் ஜேபி, உங்களை தான் பார்த்து சொல்கிறேன், இருக்கலாமா? சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாரு, அடிச்சனா பல்லை கொட்டி போயிரு சொல்லலாமா? அந்த மாம்சத்தின் கிரியை இருக்கு பாருங்க, அதில் கோபம், மூர்க்கம், பிரிவினை, சண்டை, பொறாமை, அப்படியே ஒரு 17 காரியங்களை பட்டியலிட்டு சொல்றார். இப்போ இதெல்லாம் இல்லாதவங்க தான் விசுவாசி. ஆமேன், ஆமேன். இல்லைன்னா தான் அபிஷேகம். ஆமேன் அப்படின்னு இதுவும் சிஸ்டர் தான் சொன்னாங்க, பைபிளும் தான் சொல்லுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 12:6-8 வாசிப்போம். 6-8 ரோமர் 12. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தா இந்த குணாதிசயங்கள் இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனியானது நம் குணாதிசயத்தை மறுரூபப்படுத்தி கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றி விடுகிறது. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமில் காத்திருங்க. பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் அன்றைக்கு பெற்றுக்கொள்வீர்கள். அந்த 1ஆம் வசனம், 1ஆவது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அப்படியே எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். நான் வாசிக்கிறேன் சிஸ்டர், எல்லாரும் எழும்பி நிற்போம். வலது கரத்தை உயர்த்தி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம், நீங்கள் எல்லாரும் வாசிக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். கையை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு நறுமண பொருள்களும்
என்னையும் அபிஷேக தைலமா இறங்கட்டும். எல்லாருமா சேர்ந்து நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். அபிஷேகநாதரே, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய அபிஷேக தைலத்தால என்னை நிரப்ப வேண்டும். நான் பலத்தின் மேல் பலனடைய ஆவியானவர் ஊற்றும். ஆண்டவரே, ரீபாதாரமா ரிகாரா ரிபாதாரமா. ஓ glory glory அல்லாரே அல்லாரமா. ஜீசஸ் ஏகநாதரே, அபிஷேக தைலத்தால் பலத்தின் மேல் நறுமண பொருள்களும் அபிஷேகம். ஓ glory, சோத்திரம் சோத்திரம். நான் சோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆண்டவரே சோத்திரம். என்மேல் இறங்கட்டும் நறுமண பொருள்களும் ஒலிவ எண்ணெயும் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். கரங்களை தட்டி ஓ ராதாரமா என்மேல் இறங்கட்டும். ஆண்டவரே, என்மேல் ஆண்டவரை போது இறங்கட்டும். ஓ காரபாரி அந்தாரமா. ஆண்டவரே சோத்திரம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் இப்போது பெற்றுக்கொண்டு பலனடையத்தக்கதாக ஒவ்வொருவரும் மீதும் ஆண்டவர் அக்னி மயமான பிரிந்த நாவுகள் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே அபிஷேக தைலமா என்மேல் இறங்குவதாக இறங்குவதாக. லியா ராதா ராமா ஷிகாரபா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, பிதாவினால வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நாங்கள் பெருமளவும் காத்திருக்கிறோம். இன்றைக்கு எங்களை நிரப்பணும் ஆண்டவரே. நாங்கள் பலனடையணும் ஆண்டவரை. நாங்கள் சாட்சிகளாய் புறப்பட்டு போகணும். நாங்கள் ஆண்டவரை பலப்பட்ட பிறகு அமைதியாக இல்லாதபடி ஆண்டவரை சுவிசேஷத்தை போய் அறிவிக்கத்தக்கதாக தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆவியானவர் எங்களை அபிஷேகத்துக்காக நன்றி. அப்படி எல்லாருமா கையை உயர்த்தி ஆண்டவரை, நீர் எங்களை அபிஷேகித்ததுக்காக நன்றி. நீர் எங்க சொல்லுங்க, நீர் எங்களை அபிஷேகித்ததுக்காக நன்றி. நீர் எங்களை அபிஷேகத்துக்காக நன்றி. அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த அபிஷேக தைலம் நறுமண பொருட்கள் ஒலிவ எண்ணெய் அபிஷேக தைலமா என்மேல் இறங்கட்டும். அபிஷேகம். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அப்படி ஒரு மறுரூப அனுபவத்தோடு நாங்கள் கடந்து போக ஆண்டவரே, அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவான் என்று சொல்லி ஆண்டவரே சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார். அப்படி நாங்கள் இன்றைக்கு அந்த ஆவியின் வரங்களை ஆண்டவரை பெற்று கர்த்தருக்காக சாட்சியாய் எழும்ப ஆண்டவரை தைரியமாய் நிற்க, இனி ஆண்டவரை நாங்கள் அமைதியாக இல்லாதபடி ஆண்டவரை எங்களையே அடக்கி கொள்ளாதபடி ஆண்டவரை சுவிசேஷ வேலையை செய்ய ஒரு அபிஷேகம், சுவிசேஷ பாரம் எங்களுக்கு தருவீராக. ஆத்தும பாரம் எங்களுக்கு தருவீராக. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்தல் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு இன்னும் என்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.